நேரடியாக சென்னைக்கு புறநகராக இருக்கக்கூடிய ஆலந்தூர் தொகுதி, இது ஒரு அமைச்சர் தொகுதிங்க. ஆலந்தூர் தொகுதி யார் அமைச்சர் உங்களுக்கே தெரியும். அந்த அமைச்சர் யார், என்ன தொகுதி விவரங்கள், யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கு பட்டியலில், உத்தேச பட்டியலில் வந்து கங்காவிடம் கேட்போம். கங்கா சொல்லுங்க. ஆலந்தூர் தொகுதியில் திமுக பொறுத்த வரைக்கும் தாமோ அன்பரசன் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கதா சொல்லப்படுது. அதிமுக சார்பில் வளர்மதி அவங்க நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக சார்பில் வளர்மதி அப்படிங்கிறவங்க நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது. அதே சமயம் அதிமுக சார்பில் கேபி கந்தன் அவங்களும் நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கதாகவும் சொல்லப்படுது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் சரவணன் அவங்க அந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு போட்டியிட வாய்ப்புகள் கேட்டிருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சி சார்பாக அதிகாரப்பூர்வமாக மகாலட்சுமி அப்படிங்கிறவங்கள அறிவிச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த தொகுதியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர். அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்டார் அந்தஸ்து உள்ள தொகுதி, நட்சத்திர அந்தஸ்து உள்ள தொகுதியில் ஒன்று இந்த ஆலந்தூர் தொகுதி. தாமோ அன்பரசன் அமைச்சராக இருக்காரு. மீண்டும் நிச்சயமாக வரதான் போட்டியிட மாற்று கருத்தே இல்லை. நாம் தமிழில் அதிகாரப்பூர்வ மகாலட்சுமி தான் சொல்லிட்டாங்க. தாவேக்கா சார்பில் ஈசிஆர் சரவணன் தாவேக்கால பிரபலமான முகங்கள் ஒன்று, நன்கு தெரிந்த முகம். இந்த சென்னை பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா ஈசிஆர் சரவணன் யான்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் பாப்புலரான ஆளு. தாவேக்காலையும் சரி, எனக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் தான் சொல்லி கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு முன்னாள் அமைச்சர் வளர்மதி இவங்க முன்னாள் அமைச்சர். கடந்த முறை அவங்க போட்டிட்டு இருக்காங்க. அதே போன்று கேபி கந்தன் அவரும் கேட்டிருக்காரு, நான் தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. வளர்மதியா கேபி கந்தனா, எடப்பாடி பழனிசாமி யாரை டிக் பண்ண போறான்னு தெரியல. யார் போட்டிட்டாலும் கடுமையான போட்டி நிலவக்கூடிய தொகுதியில் ஒன்றாக ஆலந்தூர் தொகுதி இருக்க போகிறது. என்றால் ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இருவரும் மோதப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. தாமோ அன்பரசன் வளர்மதியும் மோதுவதற்கு வாய்ப்பு அதிகம். வெற்றி வாய்ப்பு யாருக்கு, வெற்றியாளராக யார் வரப்போறாங்கன்னு பார்ப்போம்.